கருணாஸ் அங்கிள் ஆக்டிங் வேற லெவல் சூப்பராக இருந்துச்சு. அவருக்காகவே பார்க்கலாம் படம். ஓகே, போட்ட எஃபர்ட்க்கு கரெக்டான பலன் கிடைச்சிருக்கு. நிறைய விஷயம் இம்பாக்ட்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப மற்றதெல்லாம் மிக்சிங் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சார் இன்னும் ரொம்ப பயங்கரமாக ஹி பெர்ஃபார்ம் ஸோ வெல். கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும் இந்த படம். வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு, கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி. பட் கொஞ்சம் ஆமாம் மேம், இப்போ நீங்கள் உங்களோட ரோல் வந்து எல்லாமே வந்து சட்டிலாக இருக்கிறப்ப நீங்கள் அந்த இன்னொரு எமோஷனல் இருக்கு, அதுக்கு கண்டிப்பாக ஆதரிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி வந்து 2 பேரை வச்சு ட்ராவல் பண்ணுற கதை அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் பிளேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா போர் அடிச்சிடும், பார்க்க மாட்டோம். இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல, ரொம்பவே எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகிருக்கு? என் சிஸ்டர் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவளுக்காக தான் வந்தேன், பட் அதை விட ஸ்டோரி செம்மையாக இருந்துச்சு. அந்த ஸ்டோரி இவளுக்கு ரிலேட் ஆகுது. ஆக்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இருப்பார். இவளும் அதே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் டைம்லேருந்தே ஆக்ட் பண்ணணும், ட்ராமாஸ் அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணேன். ஐ கெஸ் இந்த ஸ்டோரி அவளுக்கு கொஞ்சம் தியாகத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்ணு கலங்கிடுச்சு. ஃபஸ்ட் சீன்லேருந்தே அழுதுட்டு தான் இருந்தேன். அவளை பார்த்தோன்னே கண்ணு கலங்கிடுச்சு. அண்ட் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது இன்னமும் நல்லா இருக்குது. அதுதான் ஸ்டோரி. வேற லெவல் ஆக்டிங் அண்ட் கருணாஸ் அங்கிள் வேற லெவல் செமையாக பண்ணியிருக்காங்க. அவர் ஃபுல்லாகவே தமிழ் இந்த ஸ்லாங்லேயே பேசினார், லோக்கல் சென்னை ஸ்லாங்லேயே. அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சூப்பராக பேசிகிட்டு இருந்தார். அண்ட் அவரும் கருணாஸ் அங்கிள் ஆக்டிங் வேற லெவல் சூப்பராக இருந்துச்சு. அவருக்காகவே பார்க்கலாம் படம். படத்தோட ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருக்குது. தெரியல, நல்லா சூப்பராக இருக்குது படம். நல்லா புரியல, சரியா கேட்கல. ஓகே ஓகே, போட்ட எஃபர்ட்க்கு கரெக்டான பலன் கிடைச்சிருக்கு. நைஸ். நிறைய மிஸ்ட்ரிஸ், ட்விஸ்ட்லாம் இருந்தது. வெரி நைஸ் மூவி. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், நிறைய விஷயம் இம்பாக்ட்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. லைக் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் யூஸ்ஃபுல்லாக பப்ளிக் ஏற்ற மாதிரி. இல்லை, என்னோட கசின் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப மற்றதெல்லாம் மிக்சிங் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம அதுக்குள்ளார இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரி நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. விமல் சார் ரொம்ப சட்டில் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். கருணா சார் இன்னும் ரொம்ப பயங்கரமாக ஹி பெர்ஃபார்ம் ஸோ வெல். ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஃபிலிம். எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச். கருணா சார் ஆக்டிங் செம்மையாக இருந்தது. இல்லை, அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஓவரால் குட். கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும் இந்த படத்தை. ரொம்ப நல்லா இருந்தது. லைஃப்பில் நம்ம மீட் பண்ணுற ஒவ்வொரு மனுஷங்களும் ஏதோ ஒரு இம்பேக்ட் கொடுப்பாங்க அப்படின்றது இந்த மூவி ஆக்சுவலி உணர்த்துது. கருணா சாரோட ஆக்டிங் வண்டர்ஃபுல். விமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி இமோஷ்னல்.
அந்த அந்த மூவியோட அந்த எண்டெல்லாம் வந்து ரொம்ப கண் கலங்க வச்சிருச்சு. இட் வாஸ் ரியலி குட். சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் அண்ட் தீபா அக்கா அவங்களோட ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரியலாக இருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப ஃபேக்காக, என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகிற மாதிரி இருந்தது. நம்ம அவங்க ஏஞ்செல்லாம் அந்த மாதிரி வர்ற சீன்லாம் கொஞ்சம் அவங்க சொல்கிற சீனுக்கும் அதுக்கும் ரொம்ப அது கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி குட். அண்ட் லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸ்லலாம் வந்து கருணாஸோட அந்த வாய்ஸ் ஓவர் வந்து சீரியஸாக அவர் அந்த கர்ணனுக்கு அந்த கடைசி அந்த அவர் சொன்னார்ல யாருமே இல்லை, ஆனால் அவரோட அந்த டெத் அந்த ஊரே கொண்டாடுறது வந்து சான்ஸே இல்லை. அது வந்து எவ்ரி ஆர்டிஸ்ட் டிசர்வ்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் an appreciation. முந்தைய படத்துக்கு இந்த படம் விமலோட இல்லை, ஹீ இஸ் மை ஃபேவரட் ஆக்டர். அவருக்கு அந்த களவாணி படத்துலேருந்து அந்த இன்னோசென்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட முந்தைய படங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வித்தியாசத்தை காட்டியிருக்கு? இல்லை, அவரோடது ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த படத்துலலாம் வந்து அவரோட ஜானரே டிஃப்ரெண்ட். இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி, பட் கொஞ்சம் சீரியஸாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறது, அந்த ஜானர் டிஃப்ரென்ஸை நல்லா காமிச்சிருக்காரு ஆக்டிங்கில். அது நல்லா இருக்குது. அவர் அந்த கருணாஸை ஃபஸ்ட்டு அந்த ஒரு மாதிரி அவரை இக்னோர் பண்ணுறதும், அதுக்கப்புறமா லேட்டர் அந்த கிளைமேக்ஸில் அவரை மிஸ் பண்ணுற அந்த சீன்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. போகுவிட வெகு தூரம் இல்லை படம். அதில் கதாநாயகினா தான். பட் இப்போ ஆடியன்ஸோட பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா ரெஸ்பான்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. நீ எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்த்து படம் கண்டிப்பாக எல்லோரும் வந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் தான் ஹீரோயின். ஆமாம். இப்போ நீங்கள் உங்களோட ரோல் வந்து எல்லாமே வந்து ஷட்டிலாக இருக்கிறப்போ நீங்கள் அந்த இன்னொரு எமோஷனல் சென்ஸ். ஆமாம். அது நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டா. என்னென்னா முன்னாடியே கொஞ்சம் என்னென்னா நான் தமிழ் பொண்ணு கிடையாது, கொஞ்சம் தமிழ் கஷ்டமாக இருக்குது. பட் டைரக்டர் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அதுதான் நீ வந்தால் ஒரு ஃபுல் ஆஃப் ஒரு காம்போ பேக் மாதிரி பார்க்கும்பாரு. காமெடி, என்னது, ஒரு ஃபேமிலியோட வந்து பார்க்குறது, எல்லாமே குழந்தையோட கூட வந்து பார்க்குற படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணுங்க. இல்லை, எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய சின்ன சின்ன கருத்துக்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கணும், நம்ம வாழற லைஃப்பை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத வந்து கருணாஸ் சார் அந்த கேரக்டர் மூலமாக நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் 2 பேருடைய கேரக்டர்ஸ் வந்து அவங்கவுங்க ரொம்ப எந்த அளவுக்கு அவங்களால கொடுக்க முடியுமோ பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. டேரக்டர் வந்து சான்ஸே இல்லை. இந்த மாதிரி டேரக்டர்ஸ் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா பெரிய ஹை பட்ஜெட்டில் இருக்கிற படங்கள் தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி லோ பட்ஜெட் படங்கள் தான் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நல்ல கதைகளோடு வந்துட்டுருக்கு. அதுக்கு கண்டிப்பாக ஆதரிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி வந்து 2 பேரை வச்சு ட்ராவல் பண்ணுற கதை அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் பிளேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா போர் அடிச்சிடும், பார்க்க மாட்டாங்க. பட் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது ஆரம்பத்தில் இருந்தால் கூட இந்த கதையோட ஒன்றி போய் நம்ம செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது நம்ம ஏதோ உள்ள உட்காந்துட்டு நம்ம ஃபீல் பண்ற ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. இல்லை, எல்லாருமே சொன்னதுதான். ரொம்ப நல்லா இருக்கு கதை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் விமல் தம்பியோட அந்த புது ஜோனரை நாங்கள் ரசிக்கிறோம். அதே மாதிரி கருணாஸ் அண்ணாவுக்கு வந்து ஒரு காமெடியனாக பார்த்துருப்போம், அப்புறம் சின்ன சின்ன வில்லன் ரோலில் பார்த்துருப்போம். பட் டோட்டலாகவே ஒரு கேரக்டராக ட்ராவல் பண்ணியிருக்கிறது இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கலைஞனுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கும், தனக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தை இவர் அழகாக இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, கலைஞனுக்கு மரணம் கிடையாது, மக்கள் மனசில் எப்பவுமே வாழ்ந்துகிட்டே இருப்போம் அப்படின்னுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பறக்கும்போது வேணால் தனியாக பறக்கலாம், இறக்கும்பொழுது ஒரு 1000 பேரோட அந்த அழுகை சத்தத்திலே நாம் வந்து போகணும் அப்படிங்கிறத அழகாக இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. முதல் தடவை பார்க்கும்பொழுது புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் அகைன் அண்ட் அகைன் ஒரு 2-3 தடவை பார்க்கும்பொழுது இந்த நாட்டு நல்லா புரியும். புரியல. கிராமத்து கதைக்களம் காமிச்சிருப்பாங்க. இல்லை, கிராமத்து கதைக்களம்னு நீங்கள் சொல்லவே முடியாது.
அவர் சிட்டில இருந்து டிராவல் ஆகி அந்த மைண்ட் செட்டை நான் கேட்குறேன். அவங்களுக்குள்ள ஒரு கதைக்களம் அதுதான் பேசுவாங்க. இங்கிருந்து டிராவல் இல்லையே, இதை நீங்க கிராமத்து கதைக்களம்னு சொல்ல முடியாது. டிராவல் ஆகுது அவ்வளோதான். நம்ம ஒரு பைபாஸில் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு வயல் வரும், திடீர்னு பொட்டக்காடு வரும், திடீர்னு மலை வரும். ஸோ அதுக்காக நான் வந்து ட்ராவல் பண்ணுற ஏரியாவை எல்லாத்தையும் நான் மதியம் பண்ண முடியும். அவங்க ஜேர்னி சொல்றாங்க. அவங்க இறந்துருப்பார்ல ஒருத்தர், அவரோட ஃபேமிலிஸ் அந்த கதை காலத்துக்கு அவங்களுக்குள்ள டிராவல் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இது எல்லார் ஊர்லேயும் இருக்கிறது தானே. ஒரு பெரிய தலைக்கட்டு இறந்துருச்சுன்னா அந்த ஊரே அந்த தலைக்கட்டை வந்து இதான் அதை சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, அது அந்த சாவை கொண்டாடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து இன்னும் சவுத் சைட்லாம் இருக்குது. ரொம்ப வயசாகி அனுபவிச்சு பேரம்பேத்தி எடுத்தது எல்லாத்தையும் கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தேரெல்லாம் பெருசாக கட்டி கறி விருந்தெல்லாம் போட்டு தூக்குவாங்க. ஆனால் நம்ம ஊர் சைடு அதை பண்ணோம்னா ஏன்னா இவங்க கறி விருந்தெல்லாம் போடுறாங்க சாவில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் சவுத் சைடு அது இருக்குது. ஸோ அதனால் நல்லா இருக்குது. அது அந்த இந்த சென்னை சைடு உள்ள ஒரு லைஃப் ஸ்டைலையும் நம்ம பார்க்குறோம், வில்லேஜ் ஸ்டைலில் உள்ள லைஃப் ஸ்டைலையும் பார்க்குறோம். இது வரப்போகிற ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு இல்லை அதுதான் சொல்கிறேனே, முதல் தடவை பார்க்கும்பொழுது புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் அகைன் அண்ட் அகைன் ஒரு தடவை 2 தடவை பார்க்கும்பொழுது அந்த கதைக்களம் அவங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி வேறுபடுத்தி பார்க்காம நடிக்கிறவங்க அதை உருவாக்குன அந்த டீமோட எஃபர்ட்டை நினச்சி படம் பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். ஓகே, ஸோ மூவி வந்து ஒரு நார்மல் மூவி அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஸோ படத்தோட பிளாட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தர்மம் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஓகேவா? ஸோ கருணா சார் வந்து கர்ணனோட ஸ்டோரி ஒன்று சொல்லுவார், படத்தோட பிட்வீனில் ஒன்று சொல்லுவார். அதுக்கு ரிலேட்டடாக வந்து கிளைமேக்ஸில் ஒன்று நடக்கும். ஸோ அதுக்கும் ரிலேட் பண்ணி ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக கொண்டு போயிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது பிரதர். ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்கணும், இப்போ ஒரு சின்ன யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் தேவைப்பட்டோம்னா நம்ம ஹெல்ப் பண்ணோம். நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் போயிடுவோம், நம்மளோட ஒர்க் நெக்ஸ்ட் என்ன ஒர்க்குன்றதை பார்த்துட்டு. பட் இதில் வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் காட்டுவாங்க. அதே மாதிரி அவர் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவார். அதோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கிளைமேக்ஸில் வந்து அதுக்கு ஒரு ரிலேட்டடாக ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று தருவாங்க. வேற லெவல் கூஸ் பம்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. லேக்லாம் ஒன்றுமே கிடையாது பிரதர். ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயம் வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எண்டு வரைக்கும் என்ன ஆக போகுதுன்ற ஒரு க்யூரியாசிட்டி நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு கிளைமேக்ஸ் கொடுக்கும்போது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக, ஒரு மாதிரி ஹார்ட்ஃபெல்ட் மூமெண்ட்டாகவே இருக்கும், ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மூவியாக இருக்கும். கதை என்ன சொல்ல வருதுன்னா வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளோதான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு சின்ன உதவி பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது மாதிரி லோ பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து யாருமே வந்து வெல்கமே பண்ண மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் நம்ம இண்டஸ்ட்ரியில் அது மாதிரி ஆகுறது. லோ பட்ஜெட் மூவிஸ்லாம் கொஞ்சம் நார்மல் ஆடியன்ஸ் கொஞ்சம் சும்மா போய் பார்க்கலான்னு ட்ரை பண்ணாலே வந்து இந்த மாதிரி மூவிஸ்லாம் நல்லா வரவேற்பு கிடைக்கும். இது லோ பட்ஜெட்ன்றது அதை காமிச்சிருக்காங்க கதை காலத்தில், நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்லை அந்த அளவுக்கு செலவு பண்ணல அப்படின்னு? லோ பட்ஜெட் காட்டலைன்றது லோ பட்ஜெட் இல்லை, ஹைப் மூவிஸ் மாதிரி சொல்கிறேன், அந்த இதில் சொல்கிறேன். கமர்ஷியலுக்கும் இருக்கும். இப்போ ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் நினச்சா நார்மலாகவே வந்து ஒரு ஆடியன்ஸ்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி மூவிஸ்க்குலாம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க. மூவி கிடைக்கல அந்த மாதிரி தான் போகிறாங்க. அது மாதிரி இல்லை, அது ஒரு சில ஆக்டர்ஸ்க்குன்னு கமெண்ட் பண்ணி வரப்போ இவங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஸ்கோப் தானே இருக்கும். டேரக்டர் அந்த பேசிஸில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஸ்கோப்பாக தான் இருக்கும். ஆனால் மூவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிரும். அது மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அயோத்தியே இருக்குல்ல, மூவி நம்ம பார்க்கும்போது நம்ம நினச்சிருக்க மாட்டோம் இந்த மாதிரி மூவிஸ் இருக்கும். ஆனால் அப்புறமா தான் அயோத்திக்கு இந்த கலைக்காலத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாருமே அயோத்தி தான் வித்தியாசம்ன்றது சொல்கிற மாதிரி இல்லை. அதான் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ஸ்டோரி பேஸ் மாதிரி தான் வரும். ஆனால் வந்து எண்டில் வந்து இவங்க ஸ்டோரி பேஸில் எடுத்துகிட்டு போய்ட்டு இருப்பாங்க. அது நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா தெரியும். அயோத்தி வந்து ரொம்ப டெப்த் எமோஷனலில் இருக்கும். இதுவும் எமோஷனலாக தான். கிளைமேக்ஸில் கொஞ்சம் அவங்களோட ஜேர்னியை தவிர்த்து இந்த கிராமத்து கதைகளை எப்படி அதோட அது எல்லாமே நல்லா தான் காட்டியிருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேரை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஸ்டோரி மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். இவங்க 2 பேர் தான் உங்களுக்கு மைண்ட்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நல்லா தான் இருக்குது. அவங்க அந்த கிராமத்தோட அவங்களோட இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் தாக்கத்தை கொடுக்கல? அவங்களோட வழிமுறைகள் அது கூட நல்லா தான் இருந்தது. ஆனால் தாக்கத்தை கொடுத்ததுன்னு எல்லாருக்குமே அது டச் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் அதான் கிராமத்து இதெல்லாம் டச்செல்லாம் நல்லா எடுத்து போயிருந்தாங்க. அதான் ரியலாக அந்த கிராமத்தில் என்ன நடக்கும் அதை இவங்க 2 பேர் காட்டினதுல வந்து அதோட இது நல்லா இருக்கும். கிளைமேக்ஸில் இவங்க 2 பேர் சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சஸ்பென்ஸ் அது எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேக் ஆரம்பிச்சு 2 ஜோடி உள்ள வராங்க. அப்புறமா கதை வேற லெவல் போச்சு. கருணா சாரோட ஆக்டிங் வந்து டு த கோர்.
எதிர்பார்க்காம படத்துக்கு எதிர்பார்க்காம போனோம். பட் நாங்கள் இது என்ன நடக்கும்னு தெரியாம இருந்தது. பட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கலைஞனுக்கு உண்டான மரியாதை இந்த படத்தில் கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த படத்தை என்னன்னு சொல்லக்கூடாது. பட் படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். சூப்பர் படம், சூப்பர் மூவி, சூப்பர். எந்த அளவுக்கு அந்த சமூகம் இருக்குது வெறுக்குது. ஆனால் வந்து அந்த சாவை வந்து எப்படி கொண்டாடுறாங்க, எனக்கு யாருங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். கடைசியில் வந்து இந்த ஊரே வந்து அந்த சாவை வந்து கொண்டாடுறாங்க. அது வேற மாதிரி. இன்னொன்று இதில் இன்னொரு சின்ன ஒரு நாட்டை வந்து என்னன்னா வேற மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து இல்லாமல் அந்த மக்கள் வந்து ஏதோ எங்கேயோ பிறந்தவர் எங்கேயோ வந்து இறந்து யாருன்னே தெரியாம அது அப்படி சொல்லவே தெரில. சம்திங் ஏதோ படம் கண்டிப்பாக பார்க்கணும். ஆமாம்மா, அட்டகாசமான படம், கண்டிப்பாக பார்க்கணும். கதையோட யதார்த்தம் கதை வந்து நல்ல கதை சார். ஒரு பணத்தை, அதாவது பணம் காணாமல் போயிடுது, கடைசியில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. கதையோட மியூசிக் வந்து நல்லா சூப்பராக இருக்குது சார். பாட்டெல்லாம் அருமையான பாட்டு. ஃபைனல் நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு, சூப்பராக. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multiplex languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.